சிம்ரன் எங்க போறாங்கன்னு உட்காரு வா. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, வா வந்து உட்காரு. ஐயோ, இந்த மாடு வேற சொல் பேச்சு கேட்காண்டேங்க. இந்த மாடு நம்ம சொல் பேச்செல்லாம் கேட்காது. இதை சமாளிக்கணும்னா பத்திராளி தான் வரணும். பத்திராளி வேற உள்ள எல்லாம் இருந்தா. அண்ணே எப்படி இருக்கீங்க? அது யாரு நம்ம நல்லா இருக்கோமான்னு கேட்குது. வாமா வாமா தானா, எப்படி இருக்க? நீயும் பிள்ளையும் தான் வந்திருக்கீங்களாக்கோம், புருஷன் வரலையா? அவர் இன்னொரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குன்னு அங்க போயிருக்காருண்ணே. போயிட்டு அங்க வந்துடுறேன் அப்படின்னாரு. வந்துருவாரு. சரிம்மா சரிம்மா, சரி உள்ள போ, பத்திராளிலாம் உள்ளதா இருக்கா. சரிண்ணே. யாமவே எங்க வீட்டு வர அங்க இல்லாம என்னப்பா இங்க நின்று மாடு மேய்ச்சிட்டு நிக்கிய? இல்லை நான் மாடு மேய்க்கிறதுல இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வரா? இங்க ஃபங்க்ஷன் வீட்டுல வந்தையில கவனிக்காம நீ பாட்டுக்கு போயிட்டா. சாப்பாட்டு பந்தல் அந்த பக்கம் தானப்பா போட்டிருக்கு, அதான் சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டா, ஆளுகளெல்லாம் அனுப்பலாமா என்னன்னு கேட்கறதுக்கு போனேன். சாப்பாடு ரெடி ஆயிட்டாமா? சமையல்காரன் என்ன பண்ணிட்டாடாக்கா? வேலையுள்ள ஒழுங்கா செய்யானுவலா இல்லைன்னா சும்மா தான் இருக்கானுவலா? அங்க சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சுப்பா. இங்க வாமகுண்டத்துல ஐயர் வேலையை முடிச்சிட்டாருன்னா சாப்பிடறதுக்கு அவ்வளோரையும் அனுப்பிடலாம். ஐயர் ஒரே ஓதிக்கிட்டே இருக்கான். இன்னும் எவ்வளவு நேரமா இருந்து இப்படி ஓதிக்கிட்டு இருப்பானோ தெரியல. இந்த மாடு வேற சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயர் மறுபடியும் மாட்டையும் கண்ணுக்குட்டியும் உள்ள கூட்டுட்டு வாங்க பாரு. அப்பதான் உள்ள கூட்டுட்டு போனோம். இனிமே கொஞ்சம் உங்க அம்மா இருந்தான்னா அந்த மாட்டை சமாளிச்சிருவா. நம்ம இது கூட்டுட்டு உள்ள வரணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். உங்க அம்மா இருந்தாதான் இதை சமாளிக்க முடியும். அம்மா உள்ளதானப்பா இருந்தாங்க? ஆமா ஆமா, அவ வந்தையிலெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கா. பெரிய பொண்ணு அங்க ஓமகுண்டத்துல இருக்கா பத்தியா. அதனால அவ யாரையும் பார்த்து பேச முடியாதுல, அதனால இவ தான் பார்த்து எல்லாருக்கும் காப்பி கீப்பிலாம் கொடுத்துட்டு அடாக்கா. சரிப்பா, இதுல கட்டி போடுங்க. ஐயர் கூப்பிடும் போது மாட்டை உள்ள எடுத்துக்கிட்டு போய்கிடலாம். ஆமா, அப்படிதான் பண்ணணும். வேற இப்போ உள்ள கூட்டிட்டு போக முடியாது. வேற அங்கன தார்சாக்குள்ள அவளவும் சாணியும் கிணியும் ஆக்கி மோண்டுகிண்டு போட்டுட்டுன்னா நல்லா இருக்காது. வேலுசாமி எப்படி இருக்க? சண்முகம் வா வா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். பாலை காய்ச்சிட்டாவளோ? யாகம்லாம் முடிஞ்சதோ? இல்ல இல்ல, என்ன யாகம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இனிமேதான் பாலை காய்ப்பா தங்கச்சி. நீங்க உள்ள போங்க. சரிப்பா. சரி கவினு, நீ எங்கனே நில்லு, அப்பதான் வர்றையில கவனிக்க முடியும். எப்பா என்ன யாருக்குமே தெரியாதுப்பா அவ்வளவு. நாங்க நின்று என்ன பண்ண போறேன்? நீங்க இதுல நில்லுங்க, நான் உள்ள போறேன். அப்படி இல்லல, தங்கச்சி வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு நம்ம சொந்தக்காரைகளும் வருவாவ, அவிய சொந்தக்காரர்களும் வருவாவ. நீ இதுல நின்னாதான் நீ என் பையன் அவியலுக்கு தெரியும். நீ இவ்வளவு நாள் வெளிநாட்டிலே இருந்துட்ட. இப்போ இங்கே இருக்க சமயத்தில் நல்லது கெட்டதுகளுக்கு வரும்போது தான் 4 பேருக்கு உன்னைய பற்றி தெரியும். நீ இங்கே தான் இருக்கணும், இரு. அப்போ தானே இது ஏன் மோவேன் அப்படின்னு நானும் 4 பேருக்கு சொல்லி காட்டுவேன். அப்போ தான் உன் காலத்துக்கு நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வருவாவ போவாவ இருப்பாவ, உனக்கு 4 பேர் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இதுலேயே நில்லு, எங்கேயும் ஓடிடாத. சரிப்பா. எப்பயும் கொஞ்சம் இந்த தெருவையும் முத்தத்தையும் பெருக்குவாளுவ. இன்னைக்கு இங்க கிளம்புங்க பால் காய்ப்புக்குன்னு சொன்ன உடனே காலையிலே கிளம்பியன்னு போனாலுவ என்னதான் இருந்து கிளம்பியாளுவ. கடைசியில இவ்வளவு இந்த முத்தத்தையும் பெருக்கல ஒன்னையும் பெருக்கல. இனிமே இதையாவது பெருக்கி போட்டுட்டு நம்ம போவோம். இல்லாட்டினா வீட்டு வாசல் எல்லாம் குப்பையா கிடக்கும். தெருவையும் 2 பரப்பி அந்த தூத்து போட்டுட்டு ஒரு பக்கெட்டு தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு போனோம். லட்சுமி, என்னங்க காலையிலக்கு ஒன்றும் செய்யலையா? அடுப்பங்கரையில் போய் பார்த்தேன், ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை. ஒரு டம்ளர் காப்பி மட்டும் தந்தா, வேற ஒன்றும் தர காணோம். காலையில எங்கேயோ கிளம்பி நின்னாப்புல இருக்கு. எங்க கிளம்பிட்டா? அட கூறுகட்ட மனுஷரே, நேத்து என்ன சொன்ன உமர்கிட்ட? நாளைக்கு பால் காய்ப்பு இருக்கு பெரிய பொண்ணு வீட்டுக்கு, அங்க காலையில சாப்பிட்டுட்டு நீங்க தோட்டத்துக்கு போங்க, நான் ஒன்றும் செய்யாண்டேன்னு நேற்று ராத்திரி சொன்னேன்ல. உங்ககிட்ட தான் கேட்டு 5000 ரூபா வாங்கிட்டு போய் நேற்று அவளுக்கு காமாட்சி விளக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நானும் சரசும் சேர்ந்து. நீங்க என்னன்னா இப்படி ஞாபகம் மறதியா இருக்கீங்களே, என்னாச்சு உமருக்கு? ஐயா ஆமால்ல, நான் தான் மறந்துட்டேன் லட்சுமி. சரி, இப்போ காலையில சாப்பாடு அங்க போய் சாப்பிடுங்கியோ? ஆமாங்க போங்க, இன்னும் ஓம உள்ளதான் வளர்த்துட்டு இருப்பாவன்னு நினைக்கே. நீங்க சாப்பாடு முன்னாடி போட்டாவன்னா வேணா போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தோட்டத்துக்கு போங்க. மதியத்துக்கு நான் அப்புறம் சாப்பாடு கொண்டாரு. நான் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த சரசுலாம் வருவா, அவ கூட போலான்னு இருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் பொறுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்தே போயிடலாம். இல்ல இல்ல, நீ வேண்டாம், நீ பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு பொறுமையா சரசு கூட வா, நான் முன்னாடி போறேன். எப்படியும் வேலைச்சாமி அங்கே தானே இருப்பவ, அவியில பார்த்து பேசிட்டு அப்ப நான் மொய் கொடுக்க வேண்டியில்லல்ல. நீ பொருள் வாங்கியிருக்கல, அப்புறம் நான் வெறுங்கையோட போயிட்டு வந்து எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்குமே. நீங்க ஒன்னும் செய்யாண்டா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு மட்டும் நீங்க தோட்டத்துக்கு போங்க. சரி லட்சுமி. என்ன சரின்னு அப்படியே போறாரு, நல்ல துணி உடுக்காம. எங்க என்ன லட்சுமி? எங்க வேற ஏதாவது துணிமணி வேற எடுத்து உடுத்துக்கிட்டு போகப்படாதா? போதும் போதும், ஊருக்குள்ள இருக்க பால் காய்ப்பு தானே, வேற எங்கேயுமா பஸ் ஏறி போறோம். இந்த துணி போதும், நல்லா தான் இருக்கு. ஐயே, என்ன இந்த மனுஷன் இந்த துணியோட போறாரு? அங்க வந்திருக்க இடத்துல எல்லாரும் என்ன நினைப்பாவ? காட்டு வேலைக்கு போறவே நல்ல துணியை வேட்டி சட்டுன்னு இப்போ எடுத்து உடுத்துக்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேற அப்படியேவா போக முடியும்? இந்த துணியிலே இருப்போம். இவ அப்படிதான் சொல்லிட்டாடப்பா. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாவே சாமி. என்ன ஒரு நாளும் நம்ம சொல் பேச்சு கேட்காண்டாரு.
இவர்கிட்ட அவன் என்னத்த சொல்ல. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. வா உமா. என்னக்கா இன்னும் வழக்கமானும் கையுமா நிக்கிய? பால் காய்ப்பு வீட்டுக்கு கிளம்பலையா? நாளாம் கிளம்பியாச்சு. என்னைய பார்த்தா கிளம்புன மாதிரி தெரியலையாக்கும். என் பிள்ளைல தான் 2 பேரும் கிளம்புங்கன்னா இன்னும் தான் கிளம்பியாளுவே. இன்னும் சரசு வேற வரல. அவளும் உங்க வீட்டுக்கு வாரேங்கோ, அப்படி சேர்ந்து ஒன்னா போயிடலாம், கிஃப்ட கொடுக்கணும்ல அப்படின்னா. சரி அவளும் வரட்டுமேனு தான் நான் அந்த முத்தத்தை பெருக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப சரசக்காவும் வரட்டு, எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒன்னாவே போயிருவோம். ஓம குண்டதான் இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்காவ போல இருக்கு. ஐயர் சத்தம் தான் கேட்டுட்டே இருக்கு. மந்திரம் ஓதிட்டு அடக்காரு. ஆமா ஆமா, அதனாலதான் நானும் பொறுமையா போலான்னே. 9-10 மணிக்கெல்லாம் நல்ல நேரம் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால லேட்டா தான் பாலை காய்க்காவ போல இருக்கு. ஆமா, இது என்ன கையில? நீ தான் கிஃப்ட் ஒன்றும் வாங்காண்டே. நீயே என்ன அதிசயமா கிஃப்ட்லாம் அவன் கையில வச்சிருக்க மாதிரி இருக்கு? பால் காய்ப்புக்கு பெரிய பொண்ணுக்கு கொடுக்கவா? ஆமா லட்சு, சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருக்கேன். இது எப்ப போய் வாங்கினா? நீங்கள் லாஸ்ட்ல பாத்திர கடையில நின்றுட்டு இருந்தீல்ல, அப்ப நான் மெதுவா இப்ப போயிட்டு உடனே வாரேன்னு சொல்லிட்டு போனேன்ல, அப்பதான் வாங்கினேன். அப்படியா? என்னது வாங்கினா? சின்ன பாக்ஸா தான் இருக்கு. ஏதோ வாட்சி கிச்சு அவளுக்கு வாங்கிருக்கியோ? இல்ல லட்சு, நீங்க வெள்ளியில காமாட்சி விளக்கு வாங்கினே நீ இல்ல, அதான் அது வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன மூடி மாதிரி வெள்ளியில வாங்கியிருக்கேன் நானும், தாம்பளை தட்டு மாதிரி. பரவாயில்லையில்ல உமா, நான் கூட நீ ஒன்றும் செய்யாண்டேன்னு சொல்றியேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்து பத்துக்க. உன் பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கெல்லாம் பெரிய பொண்ணு கிஃப்ட் அது இதுன்னு செஞ்சுட்டு நல்லா தானே இருந்தா, இவ அவளுக்கு ஒன்றும் செய்யாண்டேங்காலன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் பத்துக்க. பரவாயில்ல, நீயும் வெள்ளியில எடுத்திருக்கியே. ஆமலச்சு, ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பெரிய பொண்ணுக்கு தான் அவங்க அண்ணன் வீட்டில் எல்லாம் செய்யவில்லை, நம்ம என்னத்துக்கு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு. வேற நீங்களும் வெளியில காமாட்சி விளக்கு எடுத்தீங்களா? எங்கள் வீட்டுக்காரும் காசு தந்தாரு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்தால வெள்ளியில ஒரு மூடி மட்டும் வாங்கிட்டு மீதி காசுக்கு நான் அந்த சேலை எடுத்தேன். எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கா? வேற நீங்களும் வெள்ளியில எல்லாம் கொடுக்கும்போது நான் ஒரு சில்வர் ஸ்பூன் கூட கொடுக்கலன்னா என்ன நினைப்பா பெரிய பொண்ணு? அது சரி, சீலையும் நல்லா தான் இருக்கு உனக்கு. இந்த சீலையை எத்தனை ரூபாய்க்கு எடுத்தா? இந்த சேலை வெறும் 1200 ரூபா தான். நல்லா இருக்கு பத்தியில, நல்லா ரிச் லுக்கா இருக்கு. ஆமா, நல்லா தியான் கலரடே, நல்ல கலரா எடுத்திருக்க. வெளியில அந்த தட்டு வாங்கிட்டு மீதி காசு இருந்துச்சா, அதுக்கு இந்த புடவையை எடுத்துட்டேன். நீ நல்லா விவரம் தாளா. மீதி காசுக்கு சேலை எடுத்துட்டேன்னா அப்போ அந்த தட்டு மெல்லிசா எடுத்தியோ? கொஞ்சம் வெயிட்டா வாங்கிருக்கலாம்ல, வளையாம கிளையாம அப்படியே கிடக்கும். லட்சிங்க பாருங்க, வெள்ளிலலாம் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அதை கவனமா வச்சு யூஸ் பண்ணணும். அது அவளோட சாமர்த்தியம், நம்ம கடமை வாங்கி கொடுக்கறது. அதுக்கப்புறம் அது என்னன்னு போனாலும் அது அவ பாடு, நமக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. லட்சுமி அக்கா கிளம்பிட்டீங்களா? போலாமா? அட சரசு கூட வந்துட்டாளே. ஏன் மோளு இன்னும் கிளம்பாம இருக்காளுவல? சரசு நேரம் ஆயிட்டோ? ஆமாக்கா, பாலை காய்க்கிறதுக்குள்ள போக வேண்டாமா? என் பிள்ளைகளும் வாரேன்னு அழுவ பத்துக்க, இந்த கிளம்பின்னு கிளம்பிக்கிட்டே இருக்காளுவே. அவளும் இன்னும் காணுமே. ஏன் மோவளும் இன்னும் கிளம்பல. நீ பொறுமையா கிளம்பி வா, நான் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நம்ம கிஃப்டை கொண்டுகிட்டு போவோம்க்கா. நேர காலத்துல போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு அதில் நின்றுட்டு வராண்டாமா? வேற முக்கியமான நேரத்துல நம்ம அங்கே இல்லைன்னா பெரிய பொண்ணு ஏதாவது நினைக்க போறா. சாப்பிடி நேரத்துக்கு போனா நல்லா இருக்காது. ஆமா, அதான் அவ பாலை காய்க்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நானும் போயிடணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த பிள்ளைல இன்னும் காணுமானு தான் இருந்தேன். சரி நீயும் வரட்டுமான்னு. சரி அப்ப நான் போயிட்டு அந்த வெள்ளி காமாட்சி விளக்க எடுத்துட்டு வரேன். போவோம் இரு. ஆமா, அதை ஞாபகமா எடுத்துட்டு வாங்கக்கா. இந்த எடுத்துட்டு வரேன். சாமி ரூம்ல தான் வச்சிருந்தேன் பத்துக்க. முத்தத்தையும் தெருவையும் கூட்டிடலான்னு பார்த்தேன். இதுலயே நின்று பேசிக்கிட்டே நின்னாச்சு. கடைசியில தெருவையும் கூட்டல, ஒன்னத்தையும் கூட்டல. சரி வந்து பார்த்துக்கிட்டலாம் எதா இருந்தாலும். என்னலாம் உமா, சேலெல்லாம் ரொம்ப திறப்பா இருக்கு. நேற்று தான் புதுசா எடுத்தேன். எப்படி நல்லா இருக்கா? வர்ற பால் காய்ப்புக்குன்னு எடுத்தியாக்கும். ஆமா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் எடுத்து தந்தாரு? ஆமாக்கா, வேண்டான்னு சொல்ல எடுத்து தந்தாரு. நாளைக்கு பால் காய்ப்புக்கு போறா, நல்லா அழகா கட்டிட்டு போன்னு சொல்லிட்டு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே கலர்ல உடுப்போன்னு சொல்லி அவரும் இதே மாதிரி கலர்ல தான்க்கா சட்டை எடுத்தாரு. அவரு இன்னொரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன் வீடு பத்தியில, அதெல்லாம் அங்க போறேன், நீங்க போயிட்டு வந்துருன்னு சொன்னாரு. அதனால சரி உங்க கூட வரலாமேன்னு நினைச்சுக்கிட்டு லட்சுமி அக்காவை தேடி வந்தேன். அப்படியா? சரி. எல்லாம் கிளம்புனீங்களா இல்லையா? எவ்வளவு நேரமா தான் கிளம்புவீங்க? இந்த வார இருங்க. இந்த ரெடி ஆயிட்டோமா? எவ்வளவு நேரமாலாம் கிளம்புவீங்க? கிளம்பலையா இல்லையா? ஏம்மா கிளம்பியாச்சுமா? மணி என்னன்னு தெரியுமாளா? காலம் காத்தாலே கிளம்ப சொன்னேன். அப்பத்துல இருந்து இன்னும் கிளம்புறீங்க நீங்கள்வே. இந்த சரசு கூட வந்துட்டா. சரிம்மா இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கோவப்படியா? அதான் இன்னும் நேரம் இருக்குல்ல. வெளியே பாருங்களா, வெயில் எப்படி சுள்ளுன்னு அடிக்குன்னு. எனது வெளியா? ஐயோ, இவ்வளவு நேரம் இந்த ஜன்னல் திறந்தா இருந்தது.
இந்த ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு தான் நான் இவ்வளவு நேரம் துணியை மாத்தினாக்கும். இல்ல பஜோனி, நான் இப்பதான் ஓபன் பண்ணேன் ஜன்னலை. ஏமா நல்ல வேலை, நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் துணியை மாத்திக்கிட்டு ஆடிட்டு நின்னாக்கு ஒண்ணு. எல்லாம் கிளம்பு, என்ன அப்ப சீக்கிரம் வாங்க, பின்னாடியே வரலாம்ல என் கூட. இந்த சரசு வேற வந்து நிக்கா. அப்ப நாங்களும் முன்னாடி போட்டுமா, நீங்களும் பின்னாடி வாரீங்களா? உங்க அப்பாலாம் போயிட்டாரு, போயிட்டு சாப்பிட்டுட்டு நீங்க அப்படியே தோட்டத்துக்கு போயிருங்க, மதியம் சாப்பாடு கொண்டுகிட்டு வாரேன்னிட்டேன். அவரு அங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிருப்பாரா இருக்கும். எம்மா அப்ப நீ போ, இன்னும் பூமாரி வரலங்கல்ல, பூமாரியை கூப்பிட்டுட்டு நாங்க 2-3 பேரை சேர்ந்து வந்துடுறோம். ஏற்கனவே சின்ன பொண்ணு அங்கதான் இருக்கா, இன்னும் வரலையான்னு கேட்டுட்டு இருக்கா. நாங்க பூமாரியை கூப்பிட்டுட்டு அங்க போறோம். சரி என்னனியோ வாங்க, வந்து சேருங்க சீக்கிரம். சாப்பாடெல்லாம் முடியதுக்குள்ள சாப்பாடு வந்தி முடிஞ்சாலும் நீங்களும் வராண்டிய போல இருக்கு. இந்த ரெடி ஆயிட்டோம்லாமா, நாங்க வந்துடுறோம், நீ போ. சரி பார்த்து வாங்க. சின்ன பொண்ணு வேற அப்பத்துல இருந்து கத்திட்டு அடக்கா, எங்க போய் கிடைக்கிய சீக்கிரம் வாங்க வாங்கன்னு. அவளுக்கு அங்க ஒத்தையில போர் அடிக்குமா இருக்கும், அதான் நம்மள தேடுவா. ஆமா, இரு பூமாரிக்கு ஒரு போன் அடிச்சு பாக்கேன். அவ வந்தானா நம்ம 3 பேரும் ஒன்னா போயிடலாம்ல. ஆமா பண்ணு சீக்கிரம் பண்ணு. எல்லாம் வாங்க நம்மளும் போவோம். இந்த பிள்ளைகளும் பூமாரி வந்தப்புறம் தான் வருமா. நம்ம பாலை காய்க்கிறதுக்கு முன்னாடி போகலன்னா வேற பெரிய பொண்ணு வருத்தப்படுவா. வாங்க போயிட்டு வருவோம். ஏக்கா இழிச்ச வச்ச ஒருட்டு யாரும் கூப்பிடவே இல்லையே, அவளை ஒருட்டு கூட்டிட்டு போகணுமா இல்லைன்னா எப்படி? கூட்டத்துக்குள்ள வயிற்றுல யாரும் இடிச்சிட்டு விடாது பத்தியா, அது வேற பயமா இருக்கு. நம்ம அந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறமா அவளை கூட்டிட்டு போவோம். சாப்பாட்டு பந்தியெல்லாம் முடிஞ்சப்புறமா கொஞ்சம் கூட்டம் கலையும் பத்தியா, அதுக்கப்புறமா அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடம் வாங்கி கொடுத்து வீட்டில் சாப்பிட வச்சுனாலும் கூட்டிட்டு போவோம், இல்லாட்டினா அங்கே கூட்டிட்டு போய் கூட சாப்பிட வைப்போம். ஆமாக்கா அதுவும் சரிதான். வேற கூட்டத்துக்குள்ள ஏதாவது இடிச்சு விட்டாவனாலும் வலிக்கி விழுந்துட்டாலும் பயன்தான். வேணா இழிச்சு வச்சுக்க ஒரு போனை பண்ணி வேணாலும் பேசிட்டு கொஞ்சம் கழிச்சு உடனே கூட்டிட்டு போவேனே, ரெடியா இருன்னு வேணா சொல்லுவோம். எப்படியும் பெரிய பொண்ணு கூப்பிட்டுருப்பா, அவ கூப்பிட்டதுக்குனாலும் போகணும்னு நினைச்சு முன்னாடியே போயிருந்தாலும் போயிருப்பா, சொல்ல முடியாது. ஆமா வேணா போற வழியில அவளை பார்த்துட்டு போவோம் வாங்க. சரி லட்சி வாங்க. வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் இவ்வளவு நேரம் காணுமேன்னு நினைச்சேன். வாங்க வந்து உட்காருங்க. அங்கே பாரு அவ்வளோ நல்லா ஜாலியாக சுற்றி திரியாவ, என்னையை மட்டும் இப்படி உட்கார வச்சு சாவடிக்க அவளை. என்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துலையும் உட்கார முடியாது. இந்த ஐயர் வேற மந்திரத்தை நான் ஸ்டாப்பாக சொல்லிக்கிட்டே இருக்காரு, காதில் ரத்த வந்துடும் போல இருக்கு. ஏங்க இந்த ஐயர் எப்பங்க ஹோமத்தை முடிப்பாரு பாருங்க, வீடு முழுக்க என்ன புகைன்னு அடித்த பெயிண்டெல்லாம் இன்னைக்கே ஒரே நல்ல கறியாகி வீடு பாலடைஞ்ச பங்களா மாதிரி பூத்து பங்களா மாதிரி ஆயிரும் போல இருக்கு. என்ன புகையை போட்டு கொல்லியாரு, உட்கார முடியுது அந்த ஓமகுண்டத்தில், கண்ணெல்லாம் எரியுது. கொஞ்சம் ஐயர்கிட்ட சொல்லி கொஞ்சம் அந்த புகையாவது நிப்பாட்டுங்க. பெரிய பொண்ணு கொஞ்ச நேரம் சும்மா இரு பெரிய பொண்ணு, ஐயர் சொல்ற மந்திரத்தை திருப்பி சொல்லு. சும்மா என்னத்தையாவது ஓமகுண்டத்துல உட்கார்ந்துக்கிட்டு பணாத்திக்கிட்டு இருக்காத. ஐயர் சொல்ற மந்திரத்தை திருப்பி அப்படியே சொல்லு. கிழிஞ்சுது. அவரு சொல்கிற மந்திரம் எனக்கு புரிஞ்சா ஏன் நான் ஏன் புலம்ப போகிறேன்? அவரு சொல்கிற மந்திரம் புரியாமல் தானே நானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். அவரே வாய்க்குள்ளே பணாத்திட்டு அடக்காரு, அவருக்கே அவர் சொல்கிறது மந்திரமானு தெரியாது. இதில் எங்கே நான் அதை திருப்பி சொல்ல? குத்து மதிப்பா அவரு சொல்லியதை திருப்பி சொல்லு பெரிய பொண்ணு. எங்க என்னால் முடியலங்க இதில் உட்கார்றதுக்கு. ஆம உண்டத்தை விட்டு எந்திரிச்சு ஓடிடலாமான்னு இருக்கு. ஐயோ பார்த்து பண்ண இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் இப்படி நாசமாக போகுது இந்த ஓமகுண்டத்தினால. என்ன புகை, எனக்கு மனசே ஆரம்பிண்டங்குதுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பெரிய பொண்ணு, சும்மா புலம்பாம இரு. எல்லாரும் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காவ. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்க. ஏண்டா வெறுப்புக்கு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்காத. நம்ம வீட்டு பால் காய்ப்புக்கு தானே உட்கார்ந்துருக்கோம், இன்னமும் வேற யார் வீட்டுக்கோ வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கா. எங்க சந்தோஷமா இருக்க முடியலங்க, தூக்கமாக வருது. நேற்று ராத்திரியில இருந்து தூங்கவே இல்லை. என்னைய மட்டும் இப்போ விட்டியன்னு வைங்களாம், நான் பாட்டுக்கு கும்பகரணை மாதிரி தூங்குவேன். சவத்த அழுத்தம்தான். பெரிய மாடை இப்படி இருந்தா வேற சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணும்? அதுவளை இப்படி உட்கார வைக்க முடியும்? அதுவெல்லாம் நாலா பக்கமும் ஓடுறதுக்கு தான் நிக்குது, இவ அதுக்கு மேல நிக்கா. பெரிய பொண்ணு வீடு சூப்பரா தான் கட்டியிருக்கா பத்தியா சாந்தியக்கா? ஆமா மீனா, நான் கூட வீடு தான் பெருசா இருக்கு, உள்ள என்னென்ன இருக்குமோன்னு நினைச்சேன். உள்ளேயும் அழகா இன்டீரியர் ஒர்க்லாம் அழகா பண்ணியிருக்காள, நல்லா தான் இருக்கு வீடு. ஆமாக்கா, பால் வாய்ப்பு நல்லா பெருசா தான் எடுத்திருக்கா. வாங்க. யார் இது? பத்ராளி அக்காவா? ஆளே அடையாளம் தெரியல. பத்ராளி அக்காவை பத்தி தெரியாதா? ஃபங்க்ஷன் ஏதோ வந்துட்டுன்னா சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுவாங்க, ஒரு 10 வயசு குறைஞ்சிரும். ஆமாக்கா 10 வயசு குறைஞ்சிருச்சு உங்களுக்கு. போங்க, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கியே, உங்க பொண்ணை விட அழகா இருக்கியல.
சும்மா இரு சாந்தி. வாங்க உட்காருங்க. நான் அந்த பக்கம் சேர்லாம் போட்டிருக்கு, உட்காருங்க. உட்காரலாம் உட்காரலாம், கொஞ்சம் பொறுமையா உட்காரலாம். இன்னும் வீட்டை நாங்க முழுசா சுத்தி பார்க்கல, நாங்க சுத்தி பார்த்துட்டு வரோம். வந்து உட்காரியும். சரி. சாப்பாடு வந்து பந்தல் பக்கத்துல போட்டிருக்கு, அங்க சாப்பிட போங்க. சரிக்கா. உங்க மருமவ வரலையா? அவளுக்கு அவிய சொந்தக்காரி யாருக்கோ நெருங்கின சொந்தத்துக்கு கல்யாணமா, அதனால அவ தான் நாத்தனார் முறைக்கு அங்க நிக்கணுமா, அதனால அவ அங்க போயிட்டா. இங்கேயும் நெருங்கின சொந்தம் தானக்கா, இங்கேயும் வரணும்ல. இங்க வராம எப்படி அவிய வீட்டு சொந்தத்துக்கு அவ போவா? ஆமா, நம்ம என்னத்த சொல்ல, இந்த கவின்னு நிக்காமல, நம்ம வீட்டு சொந்தத்துக்கு நம்ம பையன் நிக்கான், அவ வீட்டு சொந்தத்துக்கு அவ போயிருக்கா போல இருக்கு. அது அவ தா வீட்டுல நின்னால அந்தால அப்படியே போயிட்டா போல இருக்கு. வர்ற மருமவாள்லாம் அவ குடும்பத்தை தான் பெருசா நினைக்கா, மாமியா குடும்பத்தை மதிக்க முடியுங்க. இருந்தானுக்கோ அந்த பிள்ளைக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்கக்கூடாது. சரி விடுங்க, நல்ல காரியம் நடக்கும்போது அதை பத்தி எதுக்கு பேசுவானே. சரி நீங்க வீட்டை போய் சுத்தி பாருங்க, போங்க. சரிக்கா. வாமினா போவோம். வீடை சுத்தி பார்க்கணும்னு இன்னைக்கு நாள் முழுக்க சுத்தி பார்க்கணும் போல இருக்கு. நல்லா தான் இருக்கு எல்லா இடமும். வாரவெல்லாம் இவன் மருமவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லி தீரையாள் இல்லை. பத்ராளி, உன் நாத்தனார் சூப்பரா வீடு கட்டி இருக்காள. இடம் பின்னாடி நிறைய கிடக்கு, நல்ல நிறைய கோழி வளர்க்கலாம் பார்த்துக்க. நிறைய செடியும் வச்சிருக்கா பின்னாடி, அதனால நல்லா கோழி கிண்டி கிண்டி இற பிறக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா ஆமா, அவ கோழி வளர்க்கதானே வீடு கட்டி வச்சிருக்கா. நீங்க பாருங்க பாருங்க, வீட்டை சுத்தி பாருங்க. என்ன எங்க விட்டானா நான் 100 கோழினாலும் போட்டு அழகா வளர்ப்பேன். கோழி வளர்க்க நல்ல இடம். என்னம்மா இந்த பிங்கி கிழவி பாட்டி இப்படி சொல்லிட்டு போகுது? அத்தை என்ன கோழி வளர்க்கறதுக்கா இடம் வாங்கி போட்டு வச்சிருக்காவ வீடை கட்டி? இல்ல நீ வேற வயிற்றுச்சல கிளப்பாத போ, எனக்கு எரிச்சலா வருது. நீ நேரத்துல இருந்தே எரிச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஏன் இப்படி இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. அப்பா அத்தைக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டாவன்னு தானே நீ மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்கா? இங்க பாரு சின்ன பொண்ணு, இங்க நின்று என்னைய கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத, தயவு செய்து இடத்த காலி பண்ணிரு சொல்லிட்டேன். நீ இங்கனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நெல்லு பா. இந்த பூ மாதிரி சோனி சந்தியெல்லாம் எந்தால போனாலுவேன்னு தெரியல, இன்னும் வந்து சேரல. இன்னுமா கிளம்புறாளுவ? நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த செலவெல்லாம் அவரு பண்ணிருந்தா நமக்கு தெரியாது. இப்ப பண்ணும்போது ஆத்திரம் வரதான் செய்யும். யாருக்கும் புரியாண்டங்கு, அவியலுக்கு வந்தாதான் தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஆமா, வீடு சூப்பரா இருக்குல பூமாரி. ஆமா பஸ், அம்மா அழகா இருக்கு. அங்க போய் சின்ன பொண்ணு வரா. வந்துட்டாளா? நானே அவளுக்கு தான் இனிமே தான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். எவ கிறுக்கிவளா, நீங்க வர்ற நேரமாவா இது? நாங்கெல்லாம் சீக்கிரம் கிளம்பிட்டோம், பூமாரி கிளம்பதான் லேட்டு. ஏன் இந்த செம்பட்டை மண்டையே உட்கார்ந்து காய வச்சுக்கிட்டு இருந்தியாக்கம் வீட்டுல உட்கார்ந்து? இல்ல பஸ் சின்ன பொண்ணு, இங்க சதி சேர்ம மாடு இருக்கான்ல, அவன் இந்த சட்டை அயன் பண்ணி தான், அந்த ஃபேண்ட் அயன் பண்ணி தான் உயிரை எடுத்துட்டான். ஆனா அவனுக்கு எனக்கும் சண்டை. கடைசியில எங்க அம்மையும் வந்து என்ன திட்டி விட்டாவளா, ஒழுங்கா அயன் பண்ணி கொடுன்னு. அதுல சரி என்ன பண்ணேன்னு அவனுக்கு அயன் பண்ணி கொடுத்துட்டு நான் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகி போச்சு. உங்க அம்மைக்கும் வேற வேலை இல்லை, உங்க சதீஷுக்கும் வேற வேலை இல்லை. எப்ப பார்த்தாலும் உன்ன ஒரு வழி பண்ணிக்கிட்டே இருப்பாவ. என்ன பண்றது, கேட்டா அவன் ஆம்பளை பையன், நீ பொம்பளை பிள்ளை, கொஞ்சம் அனுசரிச்சு போ, விட்டு கொடுத்து போன்னு நம்மளதான் அட்வைஸ் பண்ணுவாவ. அவன் பண்றதெல்லாம் கேட்டையெல்லாம் சொல்லவே மாட்டாவ. சரி விடு, வீட்டெல்லாம் சுத்தி பார்த்தீங்களா? இல்ல, கீழே ஹோமம் நடந்துட்டு இருக்கா, அங்க ஃபுல்லா புகையா இருந்துச்சு. அதனால நேரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். ஆமா, ஒரே அந்த ஐயர் புகையா போட்டு தள்ளியாரு. இன்னொருக்கா வீட்டை பெயிண்ட் தான் அடிக்கணுமா என்னமோ தெரியல எங்க அத்தை வீட்டை. அதுக்குள்ள கறி பிடிச்சு போயிரும் போல இருக்கு. பழைய வீடெல்லாம் அந்த கறி பிடிச்சு போயிருக்கும் திரும்ப அடுப்பாங்கிற அந்த மாதிரி ஆயிரும் போல இருக்கு. அவ்வளோ புகையை போட்டுக்கிட்டு நடக்காரு. ஏன் தான் இவ்வளோ புகையை போடியாரோ தெரியல. ஆமா, அதுக்குள்ள நிறைய தானியெல்லாம் போடுறாங்களா, நிறைய வேறு அது இதுன்னு நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க நெருப்புல. அதனாலதான் அப்படி புகை வருதுன்னு நினைக்கிறேன். சரிப்பா வாங்க, இதுல நின்று பேசிக்கிட்டு இருந்தா வீட்டை சுத்தி பார்க்க முடியாது. சுத்தி பார்த்துட்டு போய் சாப்பிட போவோம். என்ன சாப்பாடு போடுறா சின்ன பொண்ணு? காலையில டிஃபன் தான், வேற என்ன போடுவாவ? மதியத்துக்கு சாம்பார் சோறு. ஐயே, கறிச்சோறு போட மாட்டாவள மதியம்? நான் காலையில டிஃபனை போட்டுட்டு மதியம் கறிச்சோறு போடுவோம்லாம் நினைச்சேன். இல்லையா, பால் காய்ப்பு வீட்டுக்குல, அதனால வெஜ்ஜு தானா, நான்வெஜ்லாம் கிடையாதான். நான்வெஜ் வேணும்னா நாளைக்கு வேணா குடும்பத்துக்குள்ள மட்டும் செஞ்சுக்கிடலான்னு சொல்லியிருக்காவ. என்ன பண்றாவளோ தெரியல. அப்ப நாளைக்கு குடும்பமா உட்கார்ந்து அவ்வளோ கறிச்சோறு செஞ்சு திம்பியே. இப்ப வந்திருக்க எங்களுக்கு வெறும் பருப்பு சோறு, பருப்பு குழம்பும். வேணும்னா நாளைக்கே வந்துருங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோரும் கறிச்சோறுல சாப்பிடலாம். இப்ப சோனி சோத்துக்கு செத்த வேலை, கேவலப்படுத்தாத சோறு சோறுன்னு. ஆமா, இவ என்னமோ கறிச்சோரையும் அவளுக்கு பிடிக்காத மாதிரி மினுக்குவா. வீட்டுல அம்மா செஞ்சு வச்சிருந்தா நல்லா சட்டி சட்டியா எடுத்து நக்குவாய் வளம். என்னமோ நம்மளை மட்டும் தான் கறிச்சோருக்கு ஆசைப்படியோ மாதிரி மினுக்குவா. அது நம்ம வீடு, இது அடுத்த வீடு. வந்த இடத்துல சும்மா இருளா, கேவலப்படுத்தாத. நாளைக்கு உங்க 3 பேரையும் கூப்பிட சொல்றேன். என்ன பெரிய பொண்ணத்தையே வந்துருங்க சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ சும்மா இரு. இப்ப நாளைக்கு கதையை நாளைக்கு பாத்துக்கிடலாம். வாங்க, நம்ம இப்ப வேற இடம்லாம் சுத்தி பார்க்க போலாம். இதுலயே நின்னுகிட்டு இருந்தா எப்படி? எல்லா இடமும் அழகா இருக்கு. பின்னாடி எல்லாம் நிறைய செடிலாம் வச்சிருக்காங்க. போய் போட்டோ எல்லாம் எடுக்கலாம் தான், வாங்க. ஆமா, எல்லாரும் வாங்க. எப்பப்பா என்ன புகை, இந்த பக்கமே நின்னுக்கிடுவோம்க்கோ. ஆமா, உள்ள நிக்க முடியல, சரியான புகைப்பா.
எல்லாம் இங்க பாருங்க, பெரிய பொண்ணு இந்த பக்கம் பிள்ளையார் எல்லாம் வச்சிருக்கா. ஆமா நல்லா இருக்க, நல்லா மூங்கில்லாம் வச்சு மூங்கிலுக்கு நடுவுல பிள்ளையார வச்சிருக்காளா அழகா. காலையில எந்திரிச்சு இந்த பக்கம் வந்த உடனே பார்க்க அழகா இருக்கும். இதெல்லாம் எங்க பெரிய பொண்ணு வச்சிருக்க போறா? இதெல்லாம் பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் தான் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாரா இருக்கும். ஆமா அது என்னமோ சரிதான். பெரிய பொண்ணு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்பப்ப இந்த பக்கம் வந்தனா கூட்டு காட்டுவா, வாங்கக்கா வந்து பாருங்க பாருங்கன்னு சொல்லி. இப்ப ஃபுல் வேலையும் முடிச்ச அப்புறம் தான் வீட்டை பார்க்கும்போது அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியல, என்னத்துக்கு இவ்வளோ பெரிய வீடா கட்டியா இவ அப்படின்னு நினைச்சேன். இப்ப பார்க்க பிரம்மாண்டமா அழகா இருக்கு பத்துக்க. ஆமா லட்சு, நானும் முன்னாடிலாம் உள்ள வந்து பார்த்துருக்கேன். என்ன இது வீடு மட்டும் நல்லா பெருசா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இப்போ இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்க பாருங்க, இதை முடிச்ச அப்புறமா நான் வந்து பார்க்கல. இப்போ பார்த்த அப்புறம் தான் தெரியுது நல்லா அழகா இருக்கு வீடு. இனிமே பெரிய பொண்ணுக்கு வீட்டில் வேலையே சரியா இருக்கும், வீட்டை பெருக்க துடைக்க வைக்கன்னு. ஆமா வேற இவ்வளோ பெரிய வீட்டை சுத்தம் பண்ணணும்னா லேசுப்பட்ட காரியமா? நம்மளோட வீடுலாம் சின்ன வீடு, அதுக்கே முத்தத்தை ஒருத்திய பெருக்கு, தெருவை ஒருத்தி பெருக்கு, பாத்திரத்தை ஒருத்தர் கழுவுன்னு அதுக்கே வேலை திண்டாடி வேறியும். இவ்வளோ பெரிய வீட்டை பெரிய பொண்ணு என்னன்னு தான் வச்சு சரி பண்ணி காலம் தள்ள போறாளோ தெரியல. பெரிய பொண்ணு சும்மையே வீட்டில் வேலை பார்க்க முடியா, இனிமே இந்த வீட்டை எப்படி சரி பண்ணுவான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு தவிர மாமியார் இருக்கவளா, அப்புறம் என்ன கவலை அவளுக்கு? அவங்க மாமியார்லாம் பாலை காய்ச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்க முடியே எங்க ஊருக்கு பேருவேன்னு சொல்லிச்சான் அந்த பையனை கூட்டுட்டு. ஐயா அப்படியா? அந்த பொம்பளை இங்க இருக்காதாமா? அப்படிதான் பெரிய பொண்ணு ஒரு நாள் சொன்னா. ஒரு நாள் திட்டும் போது நீ வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க வாங்க மாட்டேங்க, வீட்டை அந்த பக்கம் வீட்டை பாலை காய்ச்சதுக்கு அப்புறம் நான் பாட்டுக்கு போயிருவேன் ஊருக்கு கிளம்பி, நீ தான் பாத்துக்கிடணும் வீட்டை அப்படின்னு சொல்லிச்சுன்னு ஒரு நாள் சொன்னான். கிழிஞ்சுதப்போ வீடை மெயின்டைன் பண்ணணும், அப்ப அந்த அண்ணன் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஐயா அப்படிதான் போல இருக்கு. இந்த பெரிய பொண்ணுகிட்ட சொல்லணும், பிறகு பால் காப்பெல்லாம் முடிஞ்ச அப்புறமா கொஞ்சம் வீட்டை கிட்ட நல்லா நீட்டா வச்சுக்க, எப்பயும் சுத்தமா வச்சுக்க, வெளியே தெருவில் தெரியாத, வீட்டை ஒழுங்கா பத்திரப்படுத்தி பார்த்துக்கன்னு சொல்லணும். சொன்ன மட்டும் கேட்டுருவாளாக்கும். நம்மலாம் அவளை வெளியே வர விடாம நம்ம எல்லாம் இந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட வேண்டியதுதான். எங்கேயும் ஊர் சுத்த போவாண்டா, நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து கதை பேச வாரோன்னு சொல்லிட்டு. இங்க எவ்வளவு அழகா விஸ்தாரமா இருக்கு இடம். இன்னும் அந்த பக்கம்லாம் போய் பார்த்தீங்களான்னாக்கா நல்ல செடிலாம் நிறைய வச்சிருக்காக்கா. நீங்க பாக்கலையோ? நான் அந்த பக்கம்லாம் போய் பார்த்தேன், அழகா இருக்குக்கா அந்த இடம்லாம். அப்படியா? நான் அவங்க ஓமகுண்டத்துல இருந்தால ஒரே புகையா இருக்கு, கண்ணகரிக்கு எந்திரிச்சு வந்துடட்டான்னு அப்படிலாம் வரப்படாதுலான்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு வந்தேன். கிஃப்ட கொடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் தாங்கக்கோ கொஞ்ச நேரம் கையில வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டா. நான் வந்த உடனே அந்த சைடெல்லாம் போய் பார்த்தேன், அந்த சைடெல்லாம் திண்டா போட்டு வச்சிருந்தாலும் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. அங்கேயும் ஒரு நல்லா கல் போட்டு அங்கேயும் 4-5 செடியெல்லாம் வச்சு நல்லா இருக்கு. மழை பெஞ்சா பார்க்க அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். எல்லாத்தையும் பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் பார்த்து செஞ்சிருக்காரு. அப்படியா? அப்ப நான் அந்த இடத்த பார்க்கணுமேடே. கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா இன்னொரு ரவுண்டு இங்கே சுற்றி பார்க்க வருவோம், அப்போ பார்க்கலாம். ஆமா, இந்த ஐயர் மந்திரம்லாம் சொல்லி முடிச்சிட்டாருன்னா மாட்டை கூப்பிட்டு வீட்டை ஒரு முறை சுற்றி வருவாவ. சுற்றி வந்ததுக்கப்புறம் பாலை காய்ச்சாவன்னா அதுக்கப்புறமா போய் சாப்பிட போகலாம். காலையிலேக்கு டிஃபன் தானே, எனக்கு சாம்பார் கடை நிறையா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிடணும். வீட்டில் கொண்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் சூடு பண்ணி நான் தின்னுக்கிடலாம். மதியத்துக்கும் சாம்பார் தான் போடுவோம் என்ன? அப்புறம் மதிய சாம்பார் எடுத்துக்கிடலாமோ? இந்த இட்லி சாம்பார் அவ்வளவு சோத்துக்கு நல்லா இருக்காதுல்ல என்ன? இல்ல எங்க போனாலும் அள்ளிக்கிட்டு வரணும்னே நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஏன்னா இழிச்சவாச்சு வேற யார் வீட்லயுமா எடுக்கும், நம்ம பெரிய பொண்ணு வீடு தானே. மற்ற வீட்டுலனா கேட்டு எடுக்கணும், கூச்சமா இருக்கும், வீட்டுல இருந்து பாத்திரம் கொண்டு வரணும். நம்ம பெரிய பொண்ணு வீடு தானே, அங்கே வாளி சாம்பார் வாளி இருக்கும்ல, தூக்கிட்டு போயிடலாம். உனக்கு வேணா சொல்லு, வீட்டுல கொண்டு வந்து எடுத்து தாரேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம் தாயி, பழைய சாம்பார்லாம் சூடு பண்ணி தின்னா எங்கள் வீட்டுக்காரர் சத்தம் போடுவார். வயிற்றுல பிள்ளை கட்சி வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு பழைய சோறுலாம் திங்கப்படாதுன்னு இப்பவே சத்தம் போட்டுட்டு நடக்காரு. இதில் வேற நாங்கள் வாங்கி வச்சு இந்த சாப்பாடுலாம் நான் 4 நாள் வச்சு தின்னேன்னா அவ்வளோதான், கொண்டு போடுவார். சரி விடு, அப்போ மிச்சம் நானே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். மதியம் நல்லா காரக்குழம்பு கிரகுழம்புலாம் போட சொல்லணும். காரக்குழம்புலாம் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போய் வச்சிட வேண்டியதுதான். இவா ஒருத்தி சோத்துக்கு செத்தவா கணங்க அலைவா. இங்க பாருங்க சரசக்கோ, வீட்டுல போய் குழம்பு வைக்கிறது யாரு? ஒயாம கறிக்கு என்ன பண்ண, குழம்புக்கு என்ன பண்ணன்னு எரிச்சலா வருது. இந்த குழம்புலாம் வந்து டேஸ்டா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். எல்லாம் உமா இங்க பாரு, நீ பாட்டுக்கு அள்ளிட்டு போலான்னு நினைச்சு எதுலையும் கையை வச்சு விடாத. பெரிய பொண்ணு மாமியார் வந்து கிழிச்சு தள்ளிவிடும். அது லேசுப்பட்ட பொம்பளை இல்ல, பாத்துக்க, கவனமா இருந்துக்க. நான் வெளியில தட்டு எடுத்து கிஃப்ட் வச்சிருக்கேன் பால் காய்ப்புக்கு. எனக்கு ஒரு சாம்பார் வழி நிறைய சாம்பார் தர மாட்டாவளா? சரி சரி, மிச்ச மீதி கடந்தா பெரிய பொண்ணு அவளத்தையும் அள்ளிட்டு போன்னு சொல்லுவா, அப்ப அள்ளிட்டு போ. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏலாம் நீங்களோட அங்கதான் இருக்கீங்களாக்கோ? நீங்க பால் காப்பு வீட்டுக்கு வரல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வந்தாச்சு. ஏன் அந்த பக்கம் வந்து நிக்கிய? வீட்டுக்குள்ள வர வேண்டியது தானே. உங்களோட ஆளே காணணும் வரல போல இருக்கு. ஏதோ பெரிய பொண்ணுக்கு உங்களுக்கும் சண்டை என்னமோ தெரியலையேன்னு நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தேங்க. நாங்க அங்க உள்ள வந்தோமே, பெரிய பொண்ணை பார்த்து பேசிட்டு தான் நாங்களும் இந்த பக்கம் வந்தோம். அங்க நல்ல புகையா இருக்குன்னு. அப்படியா?
நான் அங்கே தான் உள்ள ஒரு ஓரமாக சேரை போட்டு உட்கார்ந்து வெத்தலை தின்னுக்கிட்டு இருந்தேன். சரி வெத்தலையை கொஞ்சம் துப்புவோமே நினச்சிக்கிட்டு நான் அங்கே வந்தேன். ஆச்சே புது வீடு அங்கே எங்கே வெத்தலையை தின்னுட்டு துப்பி கிப்பி வச்சுவிடாதீங்க. வீடெல்லாம் அழகா இருக்கு, கேவலமாக ஆயிரம் வேற வெத்தலை துப்பி எல்லாம் வேற எங்கன்னு துப்பியது, வெளியே போய் ரோட்டில் துப்பிட்டா வர முடியும். இப்போ நான் அதுக்கு தான் அந்த பக்கம் வாஷ் பேசன் இருக்கு பாருங்க, கண்ணாடி வச்சு அங்கே ஒரு தொட்டி மாதிரி அதில் துப்பிட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டு வாங்க. அதுலேயே குழாலாம் இருக்கும், அது பல்லு விலைக்கு துப்புறதுக்கு தான். போங்க. ஓ பல்லு விலைக்கு துப்பதுக்கு கண்ணாடி வச்சு தொட்டிலாம் வச்சு வச்சிருக்காளோ, பரவாயில்லையே. வீடு முழுக்க அங்கங்கே நல்ல செடி வச்சிருக்கா, நல்லா இருக்கு வீடு. ஏலா உனக்கு இப்போ என்ன 5 மாசமா 6 மாசமா வயிறே தெரியல, ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையாலா? இப்போ 4 மாசம் தான் ஆச்சு, 5வது மாசம் பிறக்க போகுது. அப்படியா? நல்லா சாப்பிடலா, நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தால் தான் பிள்ளையும் நல்லா புசு புசுன்னு பிறக்கும். அதுக்கும் சத்துலாம் வேணும்ல, நல்லா சாப்பிடு. சாப்பிடாம தெரியாத, அங்கே இங்கே ஓடிக்கிட்டு தெரியாத, சுத்தாத, காத்து கருப்புலாம் அண்டோம். கவனமா இரு பிள்ளை பெற்று எடுக்க வரைக்கும். சரியாச்சே சரியாச்சே. அவ எங்கேயும் இப்ப வாரதும் இல்ல போறதும் இல்ல, எப்பயும் வீட்டுல தான் கிடக்கா. நாங்கள் வந்து அப்பப்ப போய் எட்டி பார்த்துட்டு ஏதாவது வேணுமானு பார்த்து கொடுத்துட்டு வருவோம். இப்ப சரி பால் காய்ப்புக்கு போறோமே எல்லாரும், சரி ஒரு எட்டு அவளை போய் பார்த்துட்டு போவோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனோம். அவ ஒத்தையில வீட்டுல இருந்தா, சரி எங்களோட கூட வான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வந்துட்டோம். நீங்களும் நல்லா சீவி சிங்காரிச்சு வந்திருக்கிய. இவ பிள்ளை காய்ச்சி பிள்ளை அந்தால புது துணி உடுக்கப்படாதுன்னு தான் பழைய சேலையை கட்டி கூட்டு வந்துட்டீங்களோ? ஆமாச்சே, பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது புது துணி உடுக்கப்படாதாமே, அந்தால பழைய சேலை சும்மா வீட்டில் எப்பயும் உடுக்க துணியை நான் உடுத்துட்டு வந்துட்டேன். கட்டுன சேலையில் ஏதாவது நல்ல சேலை இருக்கும்ல, அதை கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இந்த மாதிரி நேரத்தில் புது துணிலாம் உடுக்க தோண மாட்டேங்குதாச்சு. மூச்சு மூச்சுன்னு இருக்கா, இதுவே போதும், இதுதான் நல்லா இருக்கு. இதுக்கே இப்படி சொல்லிட்டா எப்படி? இன்னும் கிடக்க 8-9 மாசம்லாம் இன்னும் மூச்சு முட்டோம். உட்கார முடியாது, படுக்க முடியாது, எப்படா பிள்ளையை வெத்து எடுப்போன்னு இருக்கும். யாராவது மாட்டை உள்ள கொண்டு வர சொல்லுங்கம்மா. மாடாச்சாமே இருங்க, கூட்டிட்டு வர சொல்றேன். வெளியே தான் பிடிச்சி போட்டிருக்காவ. பசுவும் கண்ணுக்குட்டியும், வெறும் மாடு இல்ல. அதுதான் பசுவும் கண்ணுக்குட்டியும் தான் வெளியே தான் இருக்கு. இந்தா கூட்டிட்டு வர சொல்றேன். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கம்மா, யாகத்தை முடிச்சிடலாம். அப்பா யாராவது சாப்பிட்ற இல்லைன்னா நான் சாப்பிட அனுப்பிடுறேன். இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுப்பா. ஐயா இன்னும் பாலே காய்ச்சி முடியலையே, அதுக்குள்ளேயும் அவ்வளோ வரையும் சாப்பிட அனுப்புனா எப்படி? பரவாயில்லப்பா, நேரம் ஆயிடுச்சு. அந்த ஐயரும் ரொம்ப நேரமா மந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. சட்டு புட்டுன்னு நல்ல நேரத்துக்குள்ள முடிச்சு பாலை காய்ப்போன்னு இல்ல. தம்பி உள்ள ஐயர் மாடும் கண்ணுக்குட்டியும் கேட்காரு, கொஞ்சம் உள்ள பிடிச்சிட்டு வரீங்களப்பா. ஐயா இந்த மாடை என்னால பிடிச்சிட்டு இழுத்துட்டு வர இயலாத. பத்திராளி இருந்தாதான் அது சூழ் பேச்சு கேட்கும். ஆமா உள்ள பத்திராளி இருப்பெல்லாம் கொஞ்சம் வர சொல்றீங்களா? பத்திராளியை பார்த்தா பொட்டு போல அது பாட்டுக்கு வந்துடும் முன்னாடியே. நம்ம போட்டு இழுத்து அது முரண்டு பிடிக்குது. அவ இருந்தாதான் இது சரிப்பட்டு வரும். பத்திராளி எங்க இருக்கானே தெரியல, அங்கங்க மூளைக்கு மூளை போய் நின்றுக்கிட்டியா ஓரமா ஒதுங்கி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு என்னன்னே தெரியல. வந்திருக்கையகிட்டையும் ஒழுங்கா பேச மாட்டேங்க. அப்படியா? அவ எப்பயும் அப்படிதான், அவளை பெருசா எடுத்துக்கிடாதீங்க நீங்க. இல்ல வந்திருக்கையாட்டையாவது கொஞ்சம் நல்லா பேசலாம்ல, அதுவும் பேச மாட்டேங்க. ஏதோ உங்களுக்குள்ள மனஸ்தாபமாடே. அது அப்படிதான் இருப்பா, அது சரியாயிரும். ஒருவேளை பெரிய பொண்ணுக்கு பொருள் வாங்கி கொடுத்ததுல எதுவும் கோபமா இருக்காளோ? இல்ல அம்மா அதுக்காகலாம் கோபமா இருக்க மாட்டாங்க. இல்லப்பா தம்பி, அன்னைக்கு பொருள் எடுக்க போகும்போதும் கூட கூப்பிட்டதுக்கு வரமாட்டேனிட்டல்ல, அதான் ஒருவேளை கோபமா தான் இருப்பாளோன்னு நினைச்சேன். அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாவ வரையெல்லாம் எமிலியை பத்தி கேட்டுட்டே இருக்காங்களாம், எங்க மருமவா எங்கன்னு. அதனாலதான் கொஞ்சம் கோபமா இருக்காங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? நான் கூட பெரிய பொண்ணுக்கு பொருள் வாங்கி கொடுத்ததுதான் கோபமா இருக்காளோன்னு நினைச்சிட்டேன். நீங்க அப்படிலாம் நினைச்சுக்கிடாதீங்க தே. இருங்க நான் பத்திராளிக்கு போனை பண்ணி வர சொல்றேன். இந்த கண்ணுக்குட்டியும் மாடும் அவ சொல் வச்சு தான் கேட்கும் பார்த்துக்கிடுங்க. வேற உள்ள வந்து முரண்டு பிடிச்சிட்டு நடக்கக்கூடாது பத்தியெல்லாம். அவ பக்கத்துல இருந்தான்னா அது பாட்டுக்கு அந்த கண்ணுக்குட்டி ஓம குண்டத்துக்கு ஐயர் மந்திரம் சொல்ற வரைக்கும் நிற்கும் அது பாட்டுக்கு. சரிப்பா, அப்ப பத்திராளியை கூப்பிடுங்க. ஏன்னா ஐயர் நேராகுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஓமத்தை முடிச்சாருன்னா நம்ம சட்டுப்பட்டு நல்ல நேரத்துக்குள்ள பாலை காய்ச்சலாம் பத்தியலா. ஆமா இந்த இருங்க அவளுக்கு போன் அடிக்கும் பத்திராளிக்கு. गौरी